நமக்கெல்லாம் தெரிஞ்ச கம்பராமாயணத்தில் பாட்டு தான். ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆளனி போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புழி வெங்கானம் நன்னி புண்ணியத் துறைகளாடி 7 வா என்று எம்பினன் அரசன் என்றாள். அதுக்கு இவர் பதில் சொல்றார் ராமபிரான். மன்னவன் பணியென்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன், மின்னொளிர் காணமின்றே போகின்றேன் விடயம் கொண்டேன். இதுல ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து அக்கு வேற ஆணி வேறையா எல்லா உரையாசிரியர்களும் எழுதிட்டாங்க. ஆனா ஒரு சொல்லுக்கு மட்டும் ஜாஸ்தி உரை இல்லைங்க. இந்த அப்பால் என் இனி உறுதி அதை விட்டுருவாங்க. அது ஒரு ஏதோ மீட்டருக்காக போட்ட வார்த்தைகள். மகாகவிகளுடைய கவிதைகளில், வணக்கம்மா, மகாகவிகளின் கவிதைகளில் ஓர் அக்ஷரம் கூட அனாவசியமா இருக்க முடியாது. என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன். அந்த என் இனி உறுதி என்ன, அப்பால் என்ன? அப்பால்னா என்ன, அப்பால்னா இப்பால்னா என்ன? ஏதோ அதுக்கு அப்பாலங்க அங்க, இப்பால்னா இங்க இல்லையா? இந்த அங்க இங்க விளையாட்டு இருக்க, அது திருவள்ளுவர்ல இருந்தே ஆரம்பிக்குங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகிய அங்கு. அப்ப 2 சொல்றாரு பாருங்க, அவ்வுலகம் இவ்வுலகம்னுட்டு. கண்ணதாசன் மட்டும் என்ன குறைஞ்சவர? அவ்வுலகம் சென்று வந்தேன் அமிர்தம் குடித்து வந்தேன் பார். அதனால இது நம் மரபு சார்ந்து வருகிறது. 2 உலகம், இருவேறு உலகத்து இயற்கைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த 2 விதமா நான் இப்ப சொன்ன டிரான்ஸ்போர்ட்டட் டு a different plane. ஸோ 2 நிலை இருக்கிறது. ஒரு நிலை பரநிலை என்றும் இன்னொன்று லௌகிகம் என்றும் சொல்லுவார்கள். பாரமார்த்திகம் லௌகிகம் என்று வடமொழியில் சொல்வார்கள். நான் இதை எதுக்கு சொன்னா, என் இனி உறுதி அப்பால் அதுலேருந்து வருது. இந்த அப்பால் எங்கன்னு கேட்டா, நம்ம திருவவதார படலத்துக்கு போனோம். திருவவதார படலத்தில் தசரதன் மகனாக நான் வருகிறேன் அப்படின்னு உறுதி கொடுக்கிறான். நான் தயரதன் மகனாக வருகிறேன் என்று உறுதி கொடுக்கிறான். அந்த கலுழனில் இறங்கி அந்த காட்சி அப்படியே பிரம்மாண்டமான காட்சியை காட்டுறார் திருவவதார படலத்தில். முனிவர்கள்லாம் போய் முறையிட போறாங்க, தேவாதி தேவர்கள்லாம் போறாங்க. அப்ப கலுழன்ல இறங்கி அப்படி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து இவங்க முறையிட்ட உடனே நான் தயரதன் மகனாக வருகிறேன் என்று தந்த உறுதியை இப்போது நினைவுபடுத்துகிறான். என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன், மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். நேயா எங்க அப்பா கொடுத்த கட்டளையாது இல்ல, நானே எனக்காக ஏற்படுத்தி கொண்ட சங்கல்பம். நான் போக வேண்டும்.